போன தடவ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ரேஸ் பார்த்தோம். அதான் டோர் டி ஃப்ரான்ஸ். அது வந்து சைக்கிளிஸ்ட்டுக்கு. இந்த தடவ வந்து கார் எந்தூசியாஸ்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ரேஸ் வந்து இது லெமான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரான்ஸில் லெமான்ஸ்னு ஒரு இடத்துல நடக்கிறனாலே இந்த பேர் லெமான்ஸ் 24 ஹவர்ஸ். இது வந்து 1923ல் ஃபஸ்ட்டு ரேஸ் நடந்தது. இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் இயர் தான் 100th இயர் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ரேஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போது நார்மலாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5 to 6 மேபி 8 to 10 ஹவர்ஸ் கூட நடக்கலாம் சில ரேசஸ். இதில் வந்து 24 ஹவர்ஸ் மோட்டார் ஸ்போர்ட் ரேஸு. அதாவது மொத்தம் 60 டிரைவர்ஸ் வந்து இதில் பங்கு பெறுவாங்க. அதே மாதிரி பல டீம்ஸாகவும் இருக்கும், கண்ட்ரீஸ் அப்புறம் மேனுஃபேக்சர்ஸ் 3ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ், அப்புறம் டீம்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சர்ஸ். டிரைவர்ஸ்னால் இண்டிவிஜுவல் டிரைவர்ஸ் ஒரே டீமில் எத்தனை பேர் அந்த மாதிரி அத்தனை டிரைவர்ஸு. அதே மாதிரி டீம்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சர்ஸ்னால் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க. போர்ஷே காரோட பிராண்டு. போர்ஷேன்னா போர்ஷே, அப்புறம் இல்லைனா இது பேர் என்ன ஃபெராரியா, இல்லை டொயோட்டாவா, இல்லை ஃபோர்டா, அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட்ஸஸ் இருக்கும். இல்லை புகாட்டியா. அதே மாதிரி இது எங்கே நடக்குதுன்னா லெமான்ஸ்னு ஒரு இடத்துல வந்து சர்க்யூட் டா லாஸ் சார்த்தேன்னு ஒரு சர்க்யூட்டில் நடக்குது. இது டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 13.86 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி ஒரு ஆவரேஜாக இந்த ரேஸ் முடியும் போது கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. அத்தனை லேப்ஸ் வந்து எடுப்பாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா நிறையா எக்கச்சக்க ஒரு மேனுவலே இருக்குது. இதில் வந்து டிரைவர்ஸ் வந்து அட் ஸ்டேஜ் 14 ஹவர்ஸ் மேலே ஓட்டக்கூடாது. அப்புறம் ஆவரேஜாக மினிமம் ஒரு டீம் வந்து 3 டிரைவர்ஸாவது ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஆவரேஜாக ஒரு டிரைவர் வந்து 14 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஓட்டுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபுல் டே நடக்கிறதுனால இது யார் ஃபஸ்ட்டு வராங்கிறதுங்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. இந்த ரேஸில் வந்து காரோட ரிலையபிலிட்டி, அந்த டெக்னாலஜி எப்படி அந்த கார் இன்ஸ்டாண்ட் ஆகுது. இந்த கார் வந்து 300 கிலோமீட்டர்ஸும் போகணும். அதே சமயம் 3000 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். அதாவது டாப் ஸ்பீட் ப்ளஸ் என்டியூரன்ஸ். இந்த ஒவ்வொரு காரையும் அந்த லிமிட்டுக்கு புஷ் பண்ணுவாங்க. முக்கியமாக டிரைவரையும் சேர்த்து தான். அதே மாதிரி இது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நான் படம் பார்த்தேன். 2019 வந்த ஒரு படம், ஃபோர்டு விசஸ் ஃபெராரி. அதில் இந்த லெமான்ஸ் ரேஸ் தான் அந்த படத்தோட கடையே. என்னதான் இருந்தாலும் அது ஒரு 2 காம்படிட்டரை பற்றி இருந்தாலும் இந்த லெமான்ஸ் தான் இந்த கோர் கான்செப்ட் ஆஃப் த மூவி. அதில் என்னென்னா எப்படி இந்த ரேஸை வின் பண்ணுறது. அதாவது அந்த காலத்தில் வந்து ப்ராப்பர் லைட்டிங் கிடையாது. ரோடெலாம் ஒழுங்காக கிராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ சர்க்கியூட் வந்து சரியாக ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காது. அப்போ இது ரொம்ப உலகத்திலே இருக்கிறதுல மோஸ்ட் என்டியூரன்ஸ் மோட்டார் ஸ்போர்ட் ரேசிங்னா அது லெமான்ஸ் தான். அதே மாதிரி இதில் ரெக்கார்ட் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து த மோஸ்ட் வின்னிங் டீம் பார்த்திங்கன்னா ஜோயிஸ்ட் ரேசிங். இது வந்து ஒரு டீம். அப்புறம் மோஸ்ட் இண்டிவிஜுவல் டிரைவர் பார்த்தீங்கன்னா டாம் கிறிஸ்டன்சன். அப்புறம் மோஸ்ட் வின்டு பிராண்ட் பார்த்திங்கன்னா போர்ஷே மேனுஃபேக்சர் 90 டைப்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இல்லை முக்கியமான மேப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது முக்கியமான கார்னர்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் டன்லாப்ஸ் கார்னர், அப்புறம் சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்கும். அதில் தான் வந்து டிரைவர்ஸ் அவங்களோட மேக்ஸ் பவுண்ட்ரியை வந்து அவங்க மேக்ஸ் புஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லெமான்ஸ் பார்க்குறதுக்குனே ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 75,000 to 1 lakh சீட்டிங் கெப்பாசிட்டியோட அந்த ஸ்டேடியமில் இருக்கும். இந்த உலகத்துலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ளஸ் மோஸ்ட் என்டியூரன்சிங் ரேஸ்னால் அது லெமான்ஸ் தாங்க.